வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சில்லி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் சில்லி சிக்கன் கடையில் போய் வாங்கி சாப்பிட்றத விட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்பொழுது மசாலா கொஞ்சம் கூட பிரியவே பிரியாது. சிக்கனில் நல்லா இறங்கி சிக்கன் நல்லா ஜூஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ நான் போட போகிற மசாலா பொருட்கள் எல்லாமே 3/4 கிலோ சிக்கனுக்கு உண்டானது. நீங்கள் 1/2 கிலோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிக்கோங்க. இல்லை நீங்கள் அதிகமாக சேர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் அப்புறம் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். அடுத்தது 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள். அடுத்தது இதில் கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கலாம். நான் 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் இடித்த சீரகம் சேர்க்குறேன். நீங்கள் சீரகத்தூள் வச்சுருந்தீங்கன்னா சீரகத்தூளே 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சோள மாவு 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். வேறு எந்த மாவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. மசாலா பொருட்கள் அப்புறம் அந்த மசாலா ஒட்டுறதுக்காக இந்த சோள மாவு எல்லாத்துலேயும் மசாலா படுற மாதிரி நல்லா ஒரு சேர கலந்துக்கலாம். இப்போ இதில் கலருக்காக நான் கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்க்குறேன். நீங்கள் வேணான்னு நினச்சிங்கன்னா இதை தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். அப்போ தான் மசாலாலாம் சிக்கனில் இறங்கி நல்ல ஜூஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ 1/2 மணி நேரம் கழித்து நம்ம சில்லி சிக்கன் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்றா போட்டுக்கலாம். சில்லி சிக்கன் அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணும் பொழுது நம்ம எண்ணெயில் போட்டதுமே ஒரு 10-15 செகண்ட் கழித்து தான் அதை நம்ம கரண்டியில் திருப்பி விடணும். அதுக்குள்ளே போட்ட உடனே நம்ம கரண்டி வச்சு திருப்பி விட்டோம் அப்படின்னா மசாலாலாம் பிரிஞ்சு போயிடும். சரியாக அந்த சிக்கன்லேயோ அல்லது மீன்லேயோ ஒட்டாமல் போயிடும். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். சூப்பராக நம்மளோட ரொம்ப ஜூஸியான டேஸ்டியான சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. உள்ளே எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு நான் காட்டுறேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நேற்று செஞ்சுருந்தேன். நான் எப்படி இருக்குன்னு கேட்காமலே அவங்களே என்னை கூப்பிட்டு சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.